ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. நேற்று இவ்வளோ தூரம் வீடு தேடினேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். வீடு தேடினதுக்கப்புறம் ஒரு 2-3 வீட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு இருக்குது, பார்க்கிங் இல்லை. வீடு இருக்குது, நல்ல தண்ணி இல்லை. வீடு இருக்குது, ஹவுஸ் ஓனர் வீட்டிலேயே இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஹவுஸ் ஓனர் இருந்தாலே எனக்கு அந்த வீடு ஓகே இல்லை தான். ஏன்னா கொஞ்சம் நசான்னு எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். பசங்கன்னா சேட்டை பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது பிடிக்காமல் இருக்கும். அதனால் அது மாதிரி வீடு பார்க்கக்கூடாதுன்றனால அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று 15,000 சொல்லியிருந்தாங்க சிங்கிள் பெட்ரூம். ஆனால் வாவ் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு போகிறோம், 15,000 சொன்னாங்க சிங்கிள் பெட்ரூம். ஆனால் வேறு லெவல் ஹால்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்லா டிவி யூனிட்லாம் போட்டிருந்தாங்க. கிச்சன் மாடுலர் கிச்சன், பாத்ரூம்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ரூமில் வார்ட்ரோப்லாம் வச்சு நம்ம பீரோவை தேவையில்ல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட கார் நான் நிப்பாட்டிக்குவேன், நீங்கள் உங்களோட 2 வீலர் ஒன்று தான் உள்ளே நிப்பாட்ட முடியும், ஒன்று வெளியே நிப்பாட்டணும் அப்படின்னாங்க. லெவின் என்னோட சைக்கிள் நான் உள்ளே தான் நிப்பாட்டுவேன்னு சொன்னான். இல்லை சைக்கிள்லாம் நிப்பாட்டக்கூடாது, வெளியே தான் நிப்பாட்டணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் சரி ஓகே, அவங்களே டெசிஷன் எடுத்துக்கிட்டோம், சைக்கிள் கூட ஓட்டாமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நான் நினச்சேன். ஆனால் கடைசி அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, அதனால் இவங்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்டே கொடுத்துட்டாங்க. புது வீடு ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, ரெண்ட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கள உடனே காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ரீசன் ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூ, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அது ஒரு மைனஸ் எனக்கு. ஏன்னா ஃபேமிலியில் பிரச்சனைகள் வரதான் செய்யும், குழந்தைங்களுக்கு கத்த தான் செய்வாங்க, இது மாதிரி இஷ்யூலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டா பிரச்சனை. அதனால இந்த வீடு வேணாம், நானே டிசைட் பண்ணிவிட்டேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிலேட்டிவ்க்கே கொடுத்துட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சுங்க என்னோட நிலைமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டு ஏஜென்ட் எல்லாமே சேர்ந்து மாற்றி காட்டின வீடியே காட்டுறாங்க. டூலெட் போர்டு போட்டிருக்கு. எனக்கு என்ன தாட்னா, ஓகே நம்ம ஏஜென்ட் சைட் வீடு விடுறதுக்கு நம்மளே சுற்றி திரிஞ்சு அலைஞ்சிட்டோம்னா அந்த கமிஷன் நம்மளுக்கு ஃப்ரீ தானே அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சு நானே வெயிலில் அலைஞ்சு காக்கா மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஆயிட்டேன். ஆனாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு வீடு கிடைக்கல. ஃபைனலாக டயர்டாகி ஐயோ இதுக்கப்புறம் வீடே கிடைக்காதுடா அப்படின்ற மாதிரி நான் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான் எனக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லீஸுக்கு வீடு இருக்குது சுஜி, இப்போ காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு அயன் ஷாப் வச்சுருக்காங்க. என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு 7 இயர்ஸாகவே. அதனால் அவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் அந்த இடத்துக்கு. நல்லா ஐடி கம்பெனி இருக்கிற, நல்லா ஸ்கூல், பெரிய ஸ்கூல் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் லீஸுக்கு வீடு. இதான் ஹாப்பி நியூஸ், ஓகேவா? லீஸுக்கு ஒரு வீடு. அந்த வீடு 10 lakhs சொன்னாங்க. பட் வீடு ரொம்ப பழசு அப்படி ஒரு பழசு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸாகவே அது க்ளோசிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க 3 மந்த்தாக தான் க்ளோசிங்கில் இருக்குன்றாங்க, அது தெரில. பட் ரொம்ப நாளாக அது யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. அப்போது அதுவுமே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. காலைல போய் பார்த்துட்டு வரோம், சாயங்காலம் வரைக்கும் டைம் கேட்டு சாயங்காலம் வரைக்கும் நான் வீடு தேடுறேன், அப்பயும் கிடைக்கல. அப்புறம் ஃபைனலாக வெயில் அப்படிலாம் அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் அந்த வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபேமிலியில் முடிவு பண்ணிவிட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் ஒரு 3 lakh வரைக்கும் கொடுத்துருக்கோம். என்னோடய ஜுவல் தான் வச்சுருக்கேன். ஜுவல் வச்சு ஒரு 3 lakh ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸு ஜுவல் வைக்கணும். அண்ட் பர்சனல் லோன் அந்த மாதிரி போட்டு எப்படியாவது ஒரு வீட்டில் போய் உட்காந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க 3 years நம்மளுக்கு அக்ரிமெண்ட் எழுதி தர போகிறாங்க. அவர் ஒரு அட்வொகேட்டு, நல்ல ஒரு பர்சன், வயசான ஆள். அவர் மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வருவாராம். அவர் வீடு மேலே தான் இருக்குது. ஸோ ஓகே, எல்லாமே ஓகே தான். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஒரு ஓனர் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொஷின் ரைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ என்ன தாட் வரும்னா, ரெண்டலில் இருக்கிறனால தானே இப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தாட் வரும். அது மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இது கிட்டத்தட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான் இருந்தது. அதனால் ஓகே சொல்லியாச்சு, அட்வான்ஸு கொடுத்தாச்சு. கம்மிங் April 16th பால் காய்க்க போகிறோம். April 16th அன்றைக்கே நாங்கள் குடி போக போகிறோம். ஜாலி. ஏன்னா நான் இந்த சென்னைக்கு வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட லீஸ்க்கு இருந்ததே கிடையாது. லீஸோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் தைரியம் இல்லை அந்தளவுக்கு. நகையெல்லாம் வச்சு நம்ம லீஸுக்கு போய் அதை கட்டிடுவோமான்ற ஒரு தாட் இருக்கும். இப்போ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் ஒரு பெரிய முடிவு சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். நல்லபடியாக எடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை வாழ்த்துங்க.
நல்லபடியாக 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீடு காலி பண்ணுறதுனால உங்கள் இஷ்டம் தான், 3 months பிஃபோர் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீடு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏஜென்ட்டை. 4 ஏஜென்ட் இருக்காங்க, 14,000 ரூபா கமிஷன், அதை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்களாம்மா. இது வந்து நாங்கள் பேசி கம்மி போன ஆக்சுவலாக நிறைய கேட்டாங்க, 2% கேட்டாங்க, 10 lakhல 2% கேட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி 14,000க்கு முடிச்சிருக்கோம். ஓகே, ஐ எம் ஹாப்பி. நல்லபடியாக ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும், இதுதான் பிளானு. அண்ட் வந்து இதுலேயும் இன்னொரு குட் நியூஸ் இருக்குது. என்ன குட் நியூஸ்ன்றதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அது வந்து ஓகே ஆகுமா இல்லையா அப்படி இருக்குது, அந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது. பர்ஃபெக்டாக இது அங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற இது இல்லை. ஸோ அதனால் அதை வந்து இப்போ நம்ம ஹாப்பி நியூஸாக கன்சிடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு அங்கே போய் செட் ஆகுதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி நியூஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் வந்து மெயின் திங் என்னென்னா, பசங்களுக்கு ஸ்கூல் வந்து கொஞ்சம் லாங்கு, ஒரு 10 minutes வந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்குது. இங்கேருந்து நான் அங்கே போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னா கரெக்டாக 4 minutesல போய் சேர்ந்துருவோம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் அந்த வீட்டிலேருந்து வரணும்னா 10 minutes ஆகும். எனக்கு என்னென்னா அந்த டைமில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வண்டியில் போகிறாங்க வராங்க, ஒரு பதட்டத்தோடய இருப்பேன். அதனால் யோசிச்சுட்டு அங்கே ஸ்கூல் விசாரித்தா ஸ்கூல் எதுவுமே அமையலை. அந்த ஸ்கூல்லாம் கொஞ்சம் வந்து லோக்கலாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் வந்து பசங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை. ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும், கிட்ஸை வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு ஜோன்லேருந்து இவ்வளோ சீக்கிரத்தில் பிரிக்கக்கூடாது, அதுவும் இந்த ஏஜில். அதனால் ஓகே, 5th வரைக்கும் இந்த ஸ்கூல்லையே படிக்கட்டும்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களோட டெசிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது லைஃப்பில் என்ன பொறுத்தளவு, இது வந்து ஒரு சிலவங்க யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா, நீ லீஸுக்கு தானம்மா போகிற அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ என்னோட சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம நகையை வச்சு போகிறோம், இவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணி போகிறோம், அந்த 10 lakh வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ். இது நிறைய பேர் என்னோட வெல்விஷர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து லீஸ்க்கு போ, அமௌண்ட்டை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணாத, அது மாதிரி ரெண்ட்டு கொடுத்து வேஸ்ட் பண்ணாத, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பர்சனலாக இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் நான் கேட்கவே மாட்டேன். ரெண்ட்டுக்கு 15,000, 14,000, 12,000, 13,000 கொடுத்து ஒழிஞ்சாச்சு. இதோட வந்து 6வது வீடு. இதுக்கப்புறம் என்னோட லக்கி நம்பர் வந்து 7th வீடு வந்து வெற்றிகரமாக அமையணும். இதுக்கப்புறம் போகிறது நம்ம சொந்த வீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். எனக்காக நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த வீட்டோட டோர் நம்பர் 7. அதே போல் வியாழக்கிழமை என் பசங்க பிறந்த கிழமை, அந்த டைமில் தான் அந்த வீட்டுக்கு கூடி போக போகிறோம். ஏன்னா எனக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எல்லாமே வியாழக்கிழமை தான் நடக்கும், சரியா? அதனால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறனால பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வச்சு எல்லாமே பாசிட்டிவாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோங்க, ஒரு வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரிலாக்ஸாக நம்ம வந்து நைட் தூங்குறது, சாப்பிட்றது, நம்ம பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறது, நம்ம யூடியூப்பை பற்றி யோசிக்கிறது, பர்சனலாக என்னை பற்றி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு கலவையாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது இந்த 4 செவத்துக்குள்ளே தான். வேறு யார்ட்டையும் போயிட்டு சப்போர்ட் கொடுங்க, இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், யார்ட்டையும் நான் கேட்டதில்லை. 4 செவத்துக்குள்ளே உட்காந்து அழுதுறதுனாலும், சிரிக்கிறதுனாலும், யோசிக்கிறதுனாலும், பிளான் பண்ணுறதுனாலும், ஏர்ன் பண்ணுறதுனாலும் எல்லாமே இந்த 4 செவத்துக்குள்ளே பண்ணுறதுனால எனக்கு வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட புலம்பலை கேட்டிருக்கீங்கல்ல, அதுக்கே உங்களால் பெரிய அவார்டு கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Bye.